இனோவேஷன் போட்டியில் பங்கெடுத்துள்ளோம். எங்கள் புத்தாக்கம் படைப்பின் பெயர் மூலிகை, கால்மிதி மற்றும் கைக்குட்டை. இவர் எங்கள் குழு தலைவர் செல்வி கீர்த்தனா. இவர் செல்வன் முகிலன் ரவீந்திரன். இவர் செல்வன் இளமாறன் நீலவண்ணன். இவர் செல்வன் தனேஷ்ராஜ் சிவகுமார். நான் பிரித்வின் ரகுநாதன். எங்களின் புத்தாக்க படைப்பு மூலிகை, கால்மிதி மற்றும் கைக்குட்டை ஆகும். இதனை நாங்கள் தயாரிக்க காரணம் தொற்று நோய் பரவுவதை தடுப்பதற்காகும். உதாரணமாக, வேலைக்கு சென்று வரும் நம் அப்பா வீட்டிற்கு வரும்பொழுது தொற்று நோயை ஏற்படுத்தும் பல கிருமிகளை சுமந்து வர நேரிடும். அவை பரவாமல் இருக்க காலை மூலிகை கால்மிதியில் துடைத்தும், கைகளை மூலிகை கைக்குட்டையில் துடைத்தும் சுத்தம் செய்யலாம். இதனால் தொற்று நோயை ஏற்படுத்தும் கிருமிகள் வீட்டு வாசலிலே அடிக்கப்படும். இப்பொழுது இந்த மூலிகை, கால்மிதி மற்றும் கைக்குட்டை செய்ய முறைகளை பார்ப்போம். பழைய துணி, பஞ்சு, ஊசி, நூல், கற்பூரவள்ளி சாறு, பூண்டு சாறு, தூக்கி போட பொம்மை, நீர் தெளிக்கும் புட்டி, நீர். அடுத்து செய்முறை விளக்க செல்வி கீர்த்தனா கூறுவார். நாம் முதலில் நன்கு நீரை ஈர்க்கக்கூடிய பழைய துணிகளை சேகரிக்க வேண்டும். பிறகு வீசக்கூடிய பழைய பொம்மை மற்றும் தலையணிலிருந்து பெறப்படும் பஞ்சை சேகரிக்க வேண்டும். பிறகு ஊசி மற்றும் நூலை கொண்டு இது போன்ற கால்மிதி மற்றும் கைக்குட்டையை தயாரிக்க வேண்டும். இந்த கால்மிதி பயன்படுத்தும் போது மேல் பகுதியில் மூலிகை சாற்றை தெளிக்க வேண்டும். அதன் கைக்குட்டையை பயன்படுத்தும் போது இதையே செய்ய வேண்டும். இதனால் வீட்டினுள் தொற்று நோய் கிருமிகள் வராமல் தடுக்கலாம். நாங்கள் கற்பூரவள்ளியை தேர்வு செய்ய காரணம் அத்தாவரத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. அதே போன்று பூண்டிற்கும் கிருமிகளை கொல்லும் ஆற்றல் உண்டு. ஆக இவற்றை திரவமாக கால்மிதி மற்றும் கைக்குட்டையில் தெளித்து பயன்படுத்தினால் கிருமிகளை அழித்து நோய் வராமல் தடுக்கலாம். இது ஒரு குடும்பத்தை பெரும் நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றும். கால்மிதி அனைவரும் வீட்டினுள் இருக்கும். ஆனால் நோய் வராமல் ஒரு கால்மிதி மற்றும் கைக்குட்டை தயாரிப்பது எங்களுடைய புத்தாக்கம் ஆகும். இதை நாங்கள் தூக்கி எறியக்கூடிய பொருள்களை தயாரித்தோம். எதிர்கால திட்டம். எங்களின் இந்த புத்தாக்க படைப்பின் அடுத்த கட்ட முன்னெடுப்பாக மூலிகை கால்மிதி மிதித்தவுடன் கிருமி நாசினி திரவம் தானாகவே கால்களில் பட்டு சுத்தம் செய்யும் கால்மிதியை தயாரிப்பதாகும். அதேபோல் கைக்குட்டையும் கையில் கசங்கும் போது கிருமி நாசினி திரவம் தானாகவே வெளிப்பட்டு சுத்தம் செய்யும் கைக்குட்டையை தயாரிப்பதாகும். இதுவரை எங்களின் புத்தாக்க படைப்பு பொறுமையாக செவிமடுத்த பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.